இலங்கை வம்சாவளி தமிழரும் மலேசிய செல்வந்தருமான ஆனந்த கிருஷ்ணன் 86வது வயதில் இன்று காலமானார். யார் இந்த ஆனந்த கிருஷ்ணன்? இவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்றால் நம்ப முடியுமா? ஆம், இவர் மலேசியாவில் இயங்கும் பெரிய நிறுவனங்களின் அதிபதியாவார். அத்துடன் ஆனந்த கிருஷ்ணன் மலேசிய தொலைத்தொடர்பு துறை ஜாம்பவான் ஆவார். இம்மாதம் 11ஆம் திகதி வெளியாகிய உலக பணக்காரர்கள் தரவரிசை தரவுகளின்படி ஆனந்த கிருஷ்ணனின் நிகர சொத்து மதிப்பு 5.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். ஆனந்தின் வணிக செயற்பாடுகள் மலேசியா, இந்தியா, இலங்கை மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் பரவியுள்ளன. மலேசியாவின் அடையாளமாக திகழும் பாரிய வர்த்தக கட்டிடம் இரட்டை கோபுரமான பெட்ரோனஸ் டவர்ஸ் சொந்தக்காரர் ஆனந்த கிருஷ்ணன். அத்துடன் மலேசியாவின் 2வது பெரிய தொலைபேசி நிறுவனமான மேக்சிஸ் பிஎஸ்டி இவருக்கு சொந்தமானது. அஸ்டா மலேசியா ஹோல்டிங்ஸ் தனியார் ஊடக நிறுவனத்தையும் இவர் தோற்றுவித்துள்ளார். வணிக நுட்பம் மற்றும் தொண்டு பணிகளுக்காக உலகளாவிய கவனத்தை ஈர்க்கும் ஒரு பெயரே ஆனந்த கிருஷ்ணன். மூலோபாய முதலீடுகள், தொலைத்தொடர்பு மற்றும் ஊடகம் ஆகிய பல்வேறு துறைகளில் ஆனந்த கிருஷ்ணன் புகழ் பிரம்மாண்டமாக பிரகாசிக்கின்றது. ஆனந்த கிருஷ்ணனின் விண்வெளி தொழில்நுட்ப திட்டங்கள் பலராலும் அறியப்படாத ஒன்று. ஆனால் ஆனந்த தற்போது பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் தனியார் தொடர்பு செயற்கைக்கோள்களின் பெருமை மிக்க உரிமையாளராக உள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் ஆனந்த கிருஷ்ணனின் பயணம் 1990களின் முற்பகுதியில் தொடங்கியது. இந்திய தொலைத்தொடர்பு துறையில் அவரின் 7 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு அந்நாட்டின் பொருளாதாரத்தில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது எனலாம். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா டெலிகாமிலும் இவரது பங்குகள் உள்ளன. ஆனந்த கிருஷ்ணனின் பெற்றோர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். மனைவி தாய்லாந்து ராஜ குடும்ப பின்னணியை கொண்டவர். மலேசியாவில் விவேகானந்தா தமிழ் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை தொடங்கியவர். பின்னர் கோலாலம்பூர் விக்டோரியா கல்வி நிலையத்தில் படித்தார். மேலும் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். ஆனந்த கிருஷ்ணனுக்கு 2 மகள்கள் உட்பட 3 பிள்ளைகள் உள்ளனர். ஆனந்த கிருஷ்ணனின் மகன் அஜான் ஸ்ரீபான்யோ தந்தையின் சொத்துக்கள் வேண்டாம் என உதறிவிட்டு துறவற வாழ்க்கையை தழுவியுள்ளார். 18 வயதில் தனது தாயின் குடும்பத்தை சந்திப்பதற்காக தாய்லாந்து சென்றுள்ளார். சும்மா ஜாலியாக சுற்றுலா செல்லலாம் என தாய்லாந்துக்கு சென்ற அஜானை துறவு வாழ்க்கை கவர இன்று தாய்லாந்து மியன்மார் எல்லையில் உள்ள மடாலத்தில் துறவியாக வாழ்ந்து வருகின்றார். துறவர தத்துவத்தின்படி யாசகம் பெற்றே அவர் வாழ்வதாக கூறப்படுகின்றது. மேலும் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தாய்லாந்து மியன்மார் எல்லையில் வனத்துறவியாக அவர் வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. தமிழ் முதலாக 8 மொழிகள் பேசும் அஜான் இங்கிலாந்தில் கல்வி கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மரணத்தை தழுவியுள்ள தொழிலதிபர் ஆனந்த கிருஷ்ணன் வணிக செயற்பாடுகளை தாண்டி பல்வேறு தொண்டு மற்றும் சமூக சேவைகளிலும் அர்ப்பணிப்பு கொண்டவராக தன்னை உருவாக்கி கொண்டுள்ளார். குறிப்பாக கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு ஆகிய துறைகளில் பல்வேறு தொண்டு பணிகளை அவர் தாராளமாக ஊக்குவித்துள்ளார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.